ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறையா நான் வந்து பல்பு வாங்கியிருக்கேன். அதில் மெயினாக நான் வாங்கின ஒரு பல்பு இன்ன வரைக்கும் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்படின்னா ஒரு பொண்ணு நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மட்டும் நாங்கள் வந்து பேச ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து நல்லா தான் பேச ஆரம்பித்தாங்க. ஓகே ஃபைன் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் அப்படி கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போச்சு. வாடா போடாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நானும் வாடி போடி அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பேசுகிறாங்க. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, எனக்கு இந்த கோட்ஸ்லாம் எழுதுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த பேப்பர்லாம் இதெல்லாம் ஒட்டி வை, இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இப்படின்னு என்னோடய வீடியோ நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, எப்படி அதில் சேஞ்ச் பண்ணலாம் இப்படிங்கிற ஏகப்பட்ட கேட்டகரிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹெல்ப்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. தென் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இப்படியே நம்ம லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருக்கணும்டா அப்படின்னு. நான்லாம் அப்படியே புல்லு அரிக்குது எனக்கெல்லாம். சார் ஃப்ரெண்டுடா அப்படி தாண்டா இருக்கணும், இவ்வளோ நாள் என்னடா நம்ம ஃப்ரெண்டுன்னு பழகிருந்தோம், இந்த பொண்ணு தாண்டா நமக்கான ஃப்ரெண்டு, கடைசி வரைக்கும் ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க போதுடா இப்படின்லாம் நான் நினச்சேன். அதாவது அது அப்படி தான் போயிட்டும் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டைம் டேபிள் போட்டு நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படி சொல்லுவோம். வாவ் சூப்பரா செம்மடா நீ பண்ணுவான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னாங்க. வாவ் சே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. தென் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போயிட்டு அவங்க திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிட்டர்ன் வரவும் இல்லை, எனக்கு எந்த மெசேஜ் கால்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே வரவும் இல்லை. நான் அப்படியே கை மேலே என்ன சொல்லுவாங்க, வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நானும் இப்படி வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருந்தேன். எப்போ என் ஃப்ரெண்டு வருவாங்க, எப்படா அவங்ககிட்ட நம்ம பண்ண ப்ராக்ரஸ் எல்லாம் சொல்லலாம், எப்படா நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், செம்மையாக இருக்க போது அவள்கிட்ட நான் சொல்லும் போது அவர் செம்மையாக அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ண போகிறா, சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும்னு இப்படி எனக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து ஓடிக்கினே இருக்குது. வாவ்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே நடந்த விஷயமே என்ன அப்படின்னா, அவங்க அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து பேசவே இல்லை. டக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து வாங்கி மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை வரல. எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவோட நம்பர்லேருந்து ரிப்ளை வரல. எங்கள் பாட்டியோட நம்பர், எது பண்ணாலும் கட் ஆகிட்டே இருக்குது. நான் என்னடா ஆச்சோ ஏதாச்சோ, அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோன்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் லிட்டராக எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இல்லை நீ வந்துட்டு பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்களாம், ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்களாம். அதனால் அவங்க என்கிட்ட பேசவே இல்லையா. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒரு நாள் மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, அதனால தான் என்னால் உன்கிட்ட பேசவே முடியல, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க எனக்கு கூட நிறைய சத்தியம் பண்ணியிருக்காங்க, அந்த சத்தியத்தெல்லாம் அவங்க மீறினாங்க, அது வேறு விஷயம். ஜோக்கரடா நீ அப்படிங்கிற இதெல்லாம் நம்புறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு டீஜென்ரேட்டான ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட வச்சுருக்கும் போது நம்ம லைஃப் வந்து லிட்டரலாக நல்லா இருக்கவே இருக்காது, ரைட்? ஸோ எனக்கு வந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு, அந்த கமெண்ட்டுக்கான வீடியோவாக தான் இது இருக்கணும். ஸோ மேபி அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன், ஏன் என்ன ஃப்ரெண்ட்ஷிப், எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன்கிட்ட க்ளோஸாக பழகும். அது 16 வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கலாம், 10 வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை 2 வருஷம் 3 வருஷம் ஃப்ரெண்டு, எந்த ஃப்ரெண்டாக வேணால் இருக்கலாம். நம்ம ஃபோன் பண்ணனா உடனே எடுத்து பேசுவோம், அவன் மெசேஜ் பண்ணனா அவன் மெசேஜுக்கு சாச்சா அவனுக்குலாம் நான் நோ சொல்லவே மாட்டேன்டா, அவன் என்ன பண்ணாலும் அவன் கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லுவோம். அவன் எங்கே கூப்பிட்டாலும் உடனே போயிடுவோம், நமக்கு வேலை வெட்டி இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு. ஆனால் இதுவே உனக்கு ஒன்று அப்படின்னா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, இல்லை உனக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னா, நீ ஃபோன் ஃபோன் எடுக்கவே மாட்டான், மெசேஜ் ரிப்ளை பண்ணவே மாட்டான், பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்லுவான், இல்லைடா இந்த மாதிரி நான் வேலை இல்லை அதனால் பண்ணேன், இல்லைடா இந்த மாதிரி நான் இருந்தேன். சம்டைம்ஸ் சில பேர் இதை பண்ணக்கூட மாட்டான், ஆனால் அவனுக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னா மட்டும், அவனுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், அவனுக்கு குடிக்கணும்னா மட்டும் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், அவனுக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னா மட்டும் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், அந்த நேரத்தில் அவனுக்கு வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா, நானும் இதே மாதிரி லிட்டலாக அனுபவிச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்களேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் குடிக்கிறதுக்கும் சிகரெட் அடிக்கிறதுக்கும் இல்லை மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்குமான ஒரு சர்க்கிளாக இருக்கா, இல்லை நீ லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம் பண்ண போகிற அப்படின்னா நீ பண்ணுடான்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளாக இருக்காங்கிறத நீங்கள் ஜஸ்ட் டிஃபைன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயத்த நான் பண்ணதே கிடையாது. நிறையா டைம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட நல்லா பேசிட்டாலே அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, நல்லா பழகிட்டாலே அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க இப்படியா அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து நிறையா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்தவரை நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை தப்பு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எதுக்காக கேதர் ஆகுறீங்க? குடிக்கிறதுக்காகவா, சிகரெட் அடிக்கிறதுக்காகவா, இல்லை வெளியே சும்மா ஊர் சுற்றுறதுக்காகவா, இல்லை ஜிம் போகிறதுக்காகவா, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காகவா, இல்லை நல்ல டயட் எடுக்கிறதுக்காகவா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காகவா, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவா? இப்படி எதுக்காக நீங்கள் கேதர் ஆகுறீங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு சொல்லும்
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸா இல்லை சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சும்மா குடிக்கிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் சிகரெட் அடிக்கிறதுல பொண்ணுங்களுக்கு தப்பாக பேசுறதுக்கும் இப்படி தான் இருக்காங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் யாருன்ட்டு. ஏன்னா நீங்கள் டிஃபைன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நானுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பேசிட்டாலே ஓகே ஃபைன், அவங்க தப்பு, அவங்க என் முன்னாடி இருந்து சிகரெட் அடித்தா கூட நான் வந்து ஏய் தப்புடா பண்ணாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருக்க அவன் தப்பு. உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னா அவன் தப்பான ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா அதை தப்புன்னு சொல்ல கற்றுக்க. இல்லை நான் தப்புன்னு சொன்னால் அவன் கோச்சிப்பான் அப்படின்னா பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உனக்கு எதுக்கு? உன்னை புரிஞ்சிக்காத ஃப்ரெண்டு உனக்கு எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். சும்மா எல்லாருமே நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்டுன்னு சொல்லாது. ஜஸ்ட் அக்கம்பானியன்ஷிப் உனக்கு அந்த நேரத்தில் தேவை. நீ தனியாக இருக்க, அதனால் ஒரு நீடு உனக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த 2020 ரொம்ப தனிமையில் இருந்தேன். அதனாலே என்ன பண்ணேன்னா, ஒரு டீஜென்ரேட்டான எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இல்லை ஆன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சுற்றுற பசங்களோட நான் சுற்றிட்டு இருந்தேன். என் லைஃப் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப டவுனாக, ரொம்ப அப்படியே நான் பார்க்கவே இப்படி இருக்கவே மாட்டேன். ரொம்ப கேவலமாக இருப்பேன். ஆள் ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக பார்த்தாலே இவனா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சீ அப்படிங்கிற பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்வையில் பார்க்குற மாதிரி தான் நான் இருப்பேன். ஏன்னா என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி தான் இருந்துச்சு, என்னோடய ஹேர் ஸ்டைல் அப்படி தான் இருந்துச்சு, நான் பேசுகிற விதம் பழகிற விதம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மேன்லியாக இல்லாமல் என்னடா போங்கடா வாங்கடா இப்படி இழுத்து பேசி இப்படி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். நினச்சி பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்குது. அப்படி இருந்தப்போ என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்ட்டு. த திங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் மேபி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம அடி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதையே அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். அது ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு மட்டும் கிடையாது, எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் சொல்கிறேன். இப்போ லெட்ஸ் எனக்கு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடி வாங்கிட்டேன்னா அது மற்ற பொண்ணுங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க, மற்றவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க நான் நினைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாருமே என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிவாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஒரு ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே ஒருவேளை வேறு ஃப்ரெண்டு வந்துட்டா, ஒருவேளை இவங்களுமே அதே மாதிரி என்னை ட்ரீட் பண்ணிட்டா. இப்போ லெட்ஸே இந்த ஆஃபீஸ் போயிட்டு இருந்தபோது எனக்கு வந்து ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப டிச் பண்ணி இன்சல்ட் பண்ணி கேவலமாக பேசிகிட்டு இருப்பானுங்க. நான் என்ன பண்ணேன்னா, அவங்கள்ட்டலாம் பேசுகிறதே இல்லை. பட் ஆஃபீஸில் ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் இருக்க பசங்களோட நிறையா வந்து சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக சுற்றுறது, வெளியே போகிறது, ஃபன் பண்ணுறது இப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே நான் என்ன நினைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஒருவேளை இவங்களும் அவங்கள மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை இவங்களும் என்னை இன்சல்ட் பண்ணாங்கன்னா, ஒருவேளை இவங்களும் என்னை மோசமாக ட்ரீட் பண்ணாங்கன்னா, இப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவங்க அப்படி பண்ணாங்கன்னா நினைக்க அந்த பயமே என்னை அப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாற்றிச்சு. அவங்க என்ன ரொம்ப ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு இடம் கொடுத்தது யாருன்னா நான் தான். ஏன் அப்படின்னா, என்னோட பாஸ்டில் நடந்த விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பி நடந்துடும். இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி எனக்கு இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ த திங், உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என்ன வேணாங்கிறத முதல்ல தூக்கி போடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ வேணும்னா, எஸ் என்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க, என்னை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாங்க இப்படிங்கிறத மைண்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அட்ராக்ட் பண்ணுவீங்க, நல்ல ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சும்மா வந்து ஃபஸ்ட்லேயே நடந்துச்சு எனக்கு இப்பயும் அப்படி தான் நடக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா திரும்பியும் நீங்கள் எத்தனை ரிலேஷன்ஷிப் போனாலும், ஏன் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா கூட, ஒருவேளை மேரேஜ் ஆச்சுன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு டவுட் வரும். ஒருவேளை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மேலே கூட உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அந்த விஷயம் திரும்பி அவன் பண்ண ஆரம்பிப்பான். அண்ட் ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒருவேளை நீங்கள் டீஜென்ரேட்டான பீப்புளோட பழகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுத்தமாக ஒரு வேல்யூவே இல்லாத பர்சனாக இருக்காங்க, ஜஸ்ட் குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இல்லை சும்மா எப்போ பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த ஜாப் இருந்தால் போதும், இப்படி இருந்தால் மட்டும் போதும், இப்படி இருந்தால் போதும், இந்த மாதிரி உங்களை லிமிட்டிங் பிலீஃப்குள்ளே தள்ளுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்சிடர் பண்ணுங்கள். தென் தனிமைக்கு பழகுங்க. நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவேன்னா, ஒருவேளை நான் டீஜென்ரேட்டாக அந்த பீப்புளோட இருக்கும்போது எனக்கு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன். அவங்கக்கிட்டேருந்து பேசாமல் பழகாமல் ஃபோன் எடுக்காமல் நோ சொல்கிறதுக்கெல்லாம் நான் அதிகமாக வந்து ட்ரெயின் பண்ணேன் நான். ஸோ இப்படி நான் என்னை நிறையா ட்ரெயின் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் தனிமைக்குள்ளே போனேன். அந்த தனிமை நான் யாருன்னு சொல்லி கொடுத்துச்சு. மேபி நான் நிறையா டைம் ஃபாலோ ஆனேன், நிறையா தப்பு பண்ணேன், எக்ஸ்ட்ராடினரியான கேவலமான விஷயங்கள் நான் நிறையா பண்ணியிருக்கேன் தான். பட் இருந்தாலும் அந்த தனிமை நான் யாருன்னு கற்றுக் கொடுத்தனால என்னால் திரும்பியும் ஒரு நல்ல பர்சன்ஸாக அட்ராக்ட் பண்ண முடியுது என்னோடய லைஃப்பில். அது மேபி டெய்லி ரெகுலராக ஜிம்முக்கு வரேன், என்னோடய ஜிம்மேட்ஸாக இருக்கலாம், சர்ச்சுக்கு நான் போனால் அங்கே பேசுகிறவங்களா இருக்கலாம், சலூன் கடைக்கு போனால் அந்த அண்ணன்ட்ட பேசுகிறதா இருக்கலாம். அப்படி நம்பர் ஆஃப் இடங்களில் எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்புன்னு கிடைக்கிது. இது எங்கே நடக்குது அப்படின்னா, என்னோட மைண்டில் நான் பேசுகிற பீப்புள், பழகிற பீப்புளை நான்
என்னை இப்படி தான் அவங்க மதிக்கிறாங்க, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கும் போது மட்டும்தான் எனக்கு இது நடக்குது. இல்லை இவங்களும் என்னை பழைய மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலே நான் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸை பண்ண ஆரம்பிப்பேன். லைக் மேபி பர்சனல் ஸ்பேஸில் இடம் கொடுக்க ஆரம்பிப்பேன், அவங்களுக்கு நிறையா இடம் கொடுப்பேன். ஸோ இது அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகும். அந்த அட்வான்டேஜை வச்சு அவங்க என்னை நாக் அவுட் பண்ணிவிட்டு அவங்க மேலே வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே என்ன நம்ம லைஃப்பில் நடந்தாலும் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நம்மளோட க்ரோத்தை யாராலையுமே தடுக்கவே முடியாது நண்பா. இல்லை அப்படிலாம் இல்லைங்க, என் லைஃப்பில் நான் தான் பெரிய பிரச்சனை, இப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பயங்கரமான ஹேர்டில்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ஒரு நல்ல ஒரு லீடராக இங்கே நான் உங்களுக்கு சொல்லித்தர விஷயம், நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற பீப்புள் நல்ல பீப்புளாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே முக்கால்வாசி பீப்புள் வந்து நல்லவங்க தான். ஏதோ அவங்கக்கிட்ட மைனஸ்ன்னு கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? எல்லாருமே சூப்பர் டாப்பில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்கக்கிட்ட இருக்க மைனஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே அவங்கக்கிட்ட இந்த மைனஸ் இருக்குது, பட் அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன், என்னோட ஆக்டிவிட்டீஸை ஓகே எல்லாருமே நல்லவங்க, என்னை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்னை எல்லாருமே ஒரு லீடர் மாதிரி பார்க்குறாங்க, என்னை எல்லாருமே சூப்பராக ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படி நான் நினைக்கும் போது என் லைஃப்பில் நான் நல்ல பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறேன். இல்லை இப்படிலாம் நடக்காது, இதெல்லாம் என்னடா இது செய் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி அந்த பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ அதை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. அந்த பாஸ்ட்டில் இருக்கிற விஷயம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போ அஃபெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? திரும்பியும் அவங்க உங்களை டீஜென்ரேட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, டீரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில். இது ரிப்பீட்டடாக உங்கள் லைஃப்பில் ஒரு லூப் மாதிரி, டைம் லூப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை ரிலேஷன்ஷிப் போனாலும், எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் அட்ராக்ட் பண்ணாலும் இது நடக்கும். ஸோ த திங் சேஞ்ச் கேம் ஃப்ரம் ஆர் செல்ஃப். நம்மக்கிட்டேருந்து தான் அந்த சேஞ்சை நம்ம கொண்டு வரணும். இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க என் லைஃப், அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவங்க மேபி ஐடியா கொடுப்பாங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறது தான் நம்ம லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஸோ நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே கொடுக்குறேன், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுள். தென் நம்ம அங்கே வாங்க பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video. Wonderful video. And thanks for watching my video. Love you guys.